பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, என் பலனும் என் சுகமும் நீரே. எந்தன் கண்மலையே, எந்தன் கேடகமே, என் பலனும் என் சுகமும் நீரே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் பலனும் என் சுகமும் நீரே. எனக்கெல்லாம் நீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்கு தத்தமானது சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருந்தாலும் கூட கர்த்தருடைய பலனை நாடி வாழ்கிற நாட்கள் உண்டு. கர்த்தருடைய பலனை நாடாமல் நமக்கு இருக்கிற பலத்தில வாழ்கிற நாட்கள் உண்டு. எங்கே நம்முடைய பலன் குன்றி போகிற காலங்களிலே, நாம் நம்முடைய பலன்கள் முறியடிக்கப்படுகிற நாளிலே, பலனுக்காக தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். தீர்க்கதரிசி அழகாய் உரைத்தார், கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஏன் காத்திருந்தார்கள்? பலன் போனதுனால, பலன் இல்லாம போனதுனால. சில வேளையில சரீரத்துல பலன் இல்லாம போவோம், சில வேளையில ஆவியில பலன் இல்லாம போகும், சில வேளையில ஆத்மாவில பலன் இல்லாம போகும். ஒரு நாள் இருந்த பலன் இன்னொரு நாள் இருக்காது. ஒரு நாள் இருந்த வண்ணமா நம்முடைய குடும்ப சூழ்நிலை மறுநாள் இருக்காது. பலனற்ற சூழ்நிலைகளிலே நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, என் பலனை சார்ந்திரு. இதைதான் பரிசுத்த பவுல் சொன்னார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொந்த பலன் இல்லை, மனுஷ பலம் இல்லை, பண பலம் இல்லை, இல்ல வேற இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பலமும் இல்லை. ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற உங்க பலத்துல நான் இந்த உலகத்துல வாழ நீர் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் தமது ஜனத்திற்கு, நீங்க அவருடைய ஜனம் இல்லையா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலன் இருக்கும் போது பிரியமானவர்களே, பலனை புரிஞ்சிக்க மாட்டேன். ஆனா பலனற்ற சூழ்நிலையிலே உன் மனதிற்கும் சரீரத்திற்கும் சிந்திக்க வேண்டிய பலனை தந்து கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி அவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, எவ்வளவு உண்மை. எங்க பலன் நாளுக்கு நாள் ஆண்டவரை வித்தியாசப்படுகிறது. ஒரு நாள் இருந்த பலன் மறுநாள் இருப்பதில்லை. ஒரு நாள் இருந்த மனநிலை வேறு ஒரு நாள் இருப்பதில்லை. ஆனால் ஆண்டவரே, என்று மாறாதவர், எந்த பலவீனத்தில் எங்களை பலப்படுத்தி நடத்துகிறதற்கு நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறதுனால் கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. God bless you, church. Have a blessed day. Amen.